பழகசாமியோ நீங்க தான் கோமதியை கட்டிக்க போறவங்களா? இந்தாங்க பாசிமணி போட்டு விடுங்க. இப்பவே போட்டுறாதீங்க. நீங்களும் செத்ததுக்கு அப்புறம் அம்மா காலத்துல போட்டு விடுங்க. இந்தாங்க புடிங்க. என்ன ஏமாச்சா? ஐயோ பார்த்தா நம்ம வாத்தியார் எம்ஜிஆர் மாதிரியே அழகா சிவப்பா இருக்காரு இல்ல? இங்க பாருங்க கோமதி அம்மா, உங்க கண்ணாலத்துக்கு எங்க பாட்டுதான். என்ன பாட்டு? நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கோ, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்கோ. டமக்கடி பாண்டியாலோ டமக்கடி பாண்டியாலோ ஓ சிங்கி. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கோ, நல்ல பாட்டு படி. ஹலோ உட்காருப்பா. வணக்கம் பாஸ், நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க, இனிமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. அதான் தியேட்டர்ல வந்து மாட்டிட்டீங்களே, அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? என்ன கோமதி, நான் சொல்றது சரிதானே? சரி முறைக்காத, விஷயத்துக்கு வர. என் பேரு கைரேய கைலாசம். கொஞ்சம் கையை காட்டு, கைரேய பார்க்கலாம். அட காட்டு தம்பி, கையை கடிச்சிட மாட்டேன். என்ன தம்பி, கையில ரேகையை காணா? தப்பு தண்டா எதுவும் பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க. கோமதி இருக்குன்னு மறைக்காதீங்க, சும்மா சொல்லுங்க. ஒண்ணும் பண்ணலையா? என்ன குசு குசுன்னு? ஒண்ணும் இல்ல கோமதி, சும்மா. தம்பி, உன் ஆயில் அதிகபட்சம் இன்னும் 1 மணி நேரம் தான் தாங்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, செத்ததெல்லாம் ஆயில் பத்தி பேசுதே. இந்த படம் முடியறதுக்கும் உன் உயிர் பிரியறதுக்கும் சரியா இருக்கும். என் ஜோசியம் பொய் சொல்லாது, நான் சொன்னா கண்டிப்பா பலிக்கும். ஏன் கவலைப்படுற? உன் விதி இந்த தியேட்டர்ல தான் முடியும்னு எழுதியிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? சரி தம்பி, நான் கேண்டீன் போறேன். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அட கூச்சப்படாதீங்க, இனிமே நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். சும்மா கேளுங்க. இந்த கேண்டீன்ல முட்டை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஆளை விடுங்க, ஒண்ணும் வேணாம் சார். சாகிறதுன்னு முடிவாய் போச்சு. முட்டை போட்டா சாப்பிட்டு சாவுங்க. உடம்புல கொஞ்சமா தெம்பு வேணும்ல. நீ செத்ததுக்கு அப்புறம் நாமெல்லாம் பிரான்ஸ். உனக்கு டெய்லி ஜோசியா ஓசியில பாக்குறேன். போதுமா? பாய். கடவுளே. என்ன உன் பேரு? ஜென்சி. ஜென்சி. அவனை லவ் பண்றியா? ஆமா. ஐயா, இவங்க இங்க இருந்து வெளியில போனாதானே? ஆமால, ஒண்ணு சேர விட மாட்டேன். சங்குதான். வா. அவனுங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஐயோ, என்ன மாமா, என்னாச்சு? அந்த அக்கா. ஏய் கழுசட, என்ன இங்க பாக்குற? இது என் மாமன், தெரியுதா?
இன்னொரு முறை இந்த பக்கம் பார்த்த கண்ணு முடியெல்லாம் நோண்டி போடுவேன். திரும்படி அந்த பக்கம். ஆளையும் மூஞ்சையும் பாரு. பே. மாமா நீ திரும்ப மாமா இந்த பக்கம். அவளை பார்க்காத, அவ ஒரு சாக்கடை. நான் ஒரு நெஞ்செழுத்தம். நான் இருக்கும்போதே உன்னை பாக்குறா. அவ கண்ணுல கொல்லி கட்டிய வைக்க. வாஸ்து பார்க்கல, வாசல் கூட்டல, தண்ணி தெளிக்கல, கோலம் போடல, கற்பூரம் காட்டல, சாமி கும்பிடல, எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் பண்ணல. ஆனா காசு மட்டும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அது என்ன என்ன கேக்குறா? என்னது புரியலையா? தெரியலையா? இவன் ஒருத்தன். டாஸ்மாக் சரக்கெல்லாம் விக்க முடியாதியா? பீடி சிகரெட் விக்குது, பெப்சி கொக்கோ கோலா விக்குது, பான்பரேக்கு விக்குது. இதெல்லாம் கெடுதல் இல்லையா? இந்த கர்மாந்திரதை எல்லாம் விக்கும் போது ஏன் சரக்கு மட்டும் விக்க கூடாது? சரக்கு விக்கணும்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். அதையும் மீறி தியேட்டர்ல விக்கணும்னா அரசாங்கம் புது சட்டம் போடணும். எங்களை மாதிரி நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரியே டாஸ்மாக் தான். அங்க போனா எங்க கைகால் நடுக்கம் எல்லாம் நிக்கும். அப்படிப்பட்ட சஞ்சீவனி மூலிகையே தியேட்டரில் வச்சால் தியேட்டரே ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். படம் 100 நாள் ஓடும். ஒரு வேலைப்படம் மொக்கையா இருந்தா நாங்க குடிச்சுக்கிட்டே குப்புறா படுத்து தூங்குவோம். கத்த மாட்டோம். தியேட்டருக்குள்ள சீட்டையும் கிழிக்க மாட்டோம். நல்லா இருக்கே ஐடியா. இந்த ஐடியாவை போய் உங்க அப்பாவுக்கிட்ட சொல்லு. தியேட்டரே டெவலப் ஆயிடும். அப்பா ஒத்துக்கிட்டாருனா தியேட்டர் நிர்வாக பொறுப்பை நம்ம கையில் எடுப்போம். அப்படி இல்லைன்னா பழையபடி மேல தூக்குலே தொங்குவோம். யூ கண்டினியூ. இந்தியாவும் வல்லரசு ஆயிடும். ஏன்டா குடிகார பையல, தியேட்டர்ல சரக்கு விக்கிறதுக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? கரெக்ட், குட் क्वेश्चन. நம்ம இந்தியாவோட கஜனா எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. அது ஃபுல் பண்ணணும்னா தியேட்டர்ல டாஸ்மாக் ஓபன் பண்ணணும். அப்படி ஓபன் பண்ணனா தொட்டு வெறும் தொட்டு. இந்த நாய் பேசுற பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. இந்தியா குடிமக்களே, உங்கள் சார்பாக நம்ம அரசாங்கத்துக்கு அன்பா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தியேட்டருக்குள்ள சரக்கு விற்க அனுமதி தாங்க. எங்களை மாதிரி குடிகாரனோட ஆசையே நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஸ்டேஷன் போக எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும் சார். ஷார்ட்கட் இருக்கா? இருக்கு சார், வர்ற லெஃப்ட்ல. அப்ப அதுல போ. வேணாம் சார், இந்த ஏரியாவுக்கு நீங்க புதுசு, அதான் உங்களுக்கு தெரியல. அந்த பக்கம் போனா ஒரு பழைய தியேட்டர் வரும் சார். தியேட்டரா? படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா? வாயா படம் பார்த்துட்டு போவோம். வேணாம் சார், படம் பார்க்க போனீங்கன்னா பரலோகம் போக வேண்டியதுதான். என்னையா வளர்ற? வளரல சார், உண்மையை தான் சொல்றேன். அந்த தியேட்டர்ல பேய் இருக்கு சார். 21ஆம் நூற்றாண்டுல வந்து பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு இருக்க. இந்த லட்சணத்துல நீ எல்லாம் போலீஸ். உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தான்? எனக்கே வெக்கமா இருக்கியா? நான் சொல்றது 100% உண்மை. எனக்கு பயமா இருக்கு சார். யோ, இந்த தினேஷ் குமாரை பார்த்தா பேயே நடுங்கும். இன்னைக்கு நானா பேயான்னு ஒரு கை பார்த்துடுறேன்யா. கோமதி, உன் லவ் ஸ்டோரிய தமிழ் படம் மாதிரி பல கொலகொலன்னு சொல்லாம இங்கிலீஷ் படம் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு பாப்பா. யார் சிவா இது? அது என் மாமா பொண்ணு கோமதி. ரொம்ப கோவக்காரி. வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் அதோ கூட தான் ஜீவா. ஜென்சி அழாது வாங்கிப்ப. நீ கவலைப்படாதுன்னா சரி. அவ பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இங்க எஸ்கேப் ஆகணும். இல்லாட்டி இப்ப நடக்கிறதே வேற. பயப்படாத ஜென்சி, நான் அவன் கூட இருக்கேன். தைரியமா இரு. ரைட்? கம் லெட்ஸ் கோ. வா.
பேய்ங்க இப்படிதான் சார் கத்தும். யோசிக்காதீங்க, சீக்கிரம் சொல்லுங்க சார். தவிச்சு போகிறியா? விட மாட்டேன். மாமா, என் கண்ணு முன்னாலே உன்னை அடிச்சிட்டாங்களே, அதை என்னால தடுக்க முடியாம போச்சு. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல மாமா. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? மாமா வா மாமா, உள்ள போயிடலாம். உனக்கு நான் இருக்க மாமா. எந்திரி மாமா. கோமதி, என்னது இங்க எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். ஆசாபாசங்களுக்கு இடம் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். சீக்கிரம். பக்கத்துல வராத, தள்ளி போ. தள்ளி போ. தள்ளி போகடா. நான் உன் கூட நிறைய பேசணும். நான் உன் கூடவே இருக்கணும் மாமா. நீ என் கூட இருக்கணும்னா நீ சாகணும் மாமா. நீ செத்தாதான் நம்ம ஒண்ணு சேர முடியும். உன்னை மத்தவங்க கொல்றதை என்னால பார்க்க முடியாது மாமா. நானே என் மாமனை கையால கொல்றேன். என்ன மன்னிச்சிரு மாமா. அவரை ஒண்ணும் பண்ணாத. விடு, அவரை விட்டுடு. விடு. இப்படி மூச்சுக்கு 300 தடவை அவரை மாமா மாமனு கூப்பிடுறீங்க. உன்னால எப்படி அவரை கொல்ல முடியுது? உன்னைய நீ அவரை நேசிச்சிருந்தனா அவரை இப்படி கொல்லணும்னு நினைக்க மாட்டேன். 100 வயசு வாழணும் தான் நினைப்பேன். அதுதான் மனித இயல்பு. இதுல உனக்கு இங்க புரிய போகுது. கேவலம் நீ ஒரு பேய் தானே. மனுஷ ஜென்மமா இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ எங்க ஜீவாவை உண்மையா லோ பண்ணிருக்க போற? மாமா கூட வந்திருக்கன்னு பாக்குறேன். இல்ல இப்பவே உன்னை கொண்டு போட்டிருப்பேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன் கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டுருவேன். போடி. நான் என் மாமாவை எப்படி எல்லாம் காதலிச்சேன்னு தெரியுமா? தெரியுமாடி? 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 அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.